கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு உலகம் முழுவதும் இயேசு உயிர்த்தெழுந்த சம்பவத்தை நினைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நடந்த சம்பவம், ஆனாலும் இந்த நாள் என்று வேதத்திலே எங்கேயும் குறிப்பிடவில்லை. ஆனாலும் இந்த கிருபையின் காலத்திலே தேவன் அதை நினைத்து ஸ்தோத்திரிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய வசனத்தை இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே தியானிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். கவனிங்கள், இயேசு தாம் உயிரோடு இருந்த காலத்தில் I am the resurrection and the life, அதாவது நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்ட அவரே சொன்னார். ஆனால் அவர் மரிக்கவில்லை அந்த நாட்களிலே. பின்புதான் அந்த சம்பவம் நடக்கிறது. அதுக்கப்புறம் உயிர்த்தெழுந்து வருகிறார். ஆனால் நான் இந்த வசனத்தை சற்று படித்து தியானித்து இருக்கும் பொழுது I am the resurrection and the life, அதாவது நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது இயேசு அவருடைய ரிசரக்ஷன் பவர், அது மட்டுமல்லாமல் அவருடைய ஜீவனையும் கர்த்தர் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார். அதான் அவர் சொன்னால், அதை என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லும் பொழுது நான் இந்த வசனத்தை சற்று யோசித்து, அந்த உயிர்த்தெழுதலும் ஜீவனும் எல்லாம் கவனிங்கள், ரிசரக்ஷன் அண்ட் லைஃப் ரெண்டுமே டுகெதர், ரெண்டுமே யூ கேனாட் செப்பரேட். ரிசரக்ஷன் அண்ட் லைஃப், இதை நான் சற்று யோசித்து தியானிக்கும் பொழுது முதலாவதாக ஆதியாமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Genesis 2:7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவா ஆனான். மனுஷன் ஜீவ ஆத்மா ஆனான். ஜீவ ஆத்மா ஆனான். ஆமென். அவனீங்கள் ரிசரக்ஷன் அண்ட் லைஃப். அப்படியானால் இயேசு இந்த உலகத்தை உருவாக்கும் பொழுதே அதில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, உயிர்த்தெழுதலும் ஜீவனும். அதான் ரொம்ப முக்கியம். நான் உங்களுக்கு அதான் சொன்னேன், த ரிசரக்ஷன் அண்ட் ஆல்சோ த லைஃப். உயிர்த்தெழுதலும் ஜீவனையும் வி கேனாட் செப்பரேட். ரெண்டுமே தண்டவாளம் போல போகிற ஒரு சூழ்நிலை. மறுபடியும் ஆதியாமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி, பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். அவன் நாசியிலே ஊதினான். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். ஜீவ ஆத்மாவான ரிசரக்ஷன் அண்ட் லைஃப், அது ரெண்டையும், அந்த வார்த்தையும் இந்த 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார். அப்படியானால் அந்த ஜீவ சுவாசத்துக்குள்ளே ரிசரக்ஷன் பவர் அடங்கி இருக்கிறது. நீங்க எப்படி எடுத்துக்கொள்ளுகிறீங்கன்னு தெரியாது, ரொம்ப ஆழமான வார்த்தை. இயேசு தாம் மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்புவேன் என்று தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார். அந்த வசனம் எல்லாம் நமக்கு நன்றாக தெரியும், சம்பவம் எல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு அவர் எழும்பிவிட்டார்.
நீங்கள் கலீலியாவுக்கு போய் பாருங்கள் என்று அந்த தேவதூதன் சொல்றான். அதிகாலையிலே கல்லறையிலே மரியாள் இடத்துல. ஆனால் நான் குறிப்பாக சொல்வேனானால், ஐ ஆம் த ரிசரக்ஷன், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, மனுஷனை தேவன் ஒரு இட்டர்னல் லைஃப், ஜீவ ஆத்மானான். லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் கடைசியில் வரும், ஆதாம் தேவனால் உண்டாக்கப்பட்டவன் இருக்கும். 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் ஆதாம் தேவனால் உண்டாக்கப்பட்டவன், மண்ணுக்குள் உயிர் தந்த கர்த்தர். நல்லா காண, ஐ ஆம் த ரிசரக்ஷன் அண்ட் லைஃப், நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். அந்த யோவான் 11:25, யோவான் 11:25 ஐ ஆம் த ரிசரக்ஷன் அண்ட் லைஃப், அந்த லைஃப்னு சொல்லும் பொழுது, இந்த ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவன் நாசிலே ஊதினார், மனுஷன் ஜீவா. அப்படியானால் அவனுக்குள்ளே ஒரு நித்திய ஜீவனை கொடுத்தது உயிர் எழுந்த கர்த்தர். அதாவது அந்த டைம்ல அவர் உயிர் தெழல. ஐ am the resurrection and life சொல்லும் பொழுது, நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டு, அந்த ஞானஸ்நானம் அடக்க ஆராதனை காட்டுகிறது, பாவங்களுக்கு மரித்து ஜீவனுக்காக கர்த்தர் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். அதான் ரொம்ப ஆழமான வார்த்தை. அதையாக்கும் இந்த இடத்துல மண்ணுக்குள் உயிர் தந்த கர்த்தர். மண்ணுக்குள், ஆர்டினரி மட். நீங்களும் நானும் மண்ணினாலே உருவாக்கப்பட்டவர்கள். ஆதாம் மனுஷன், அதிலிருந்து இந்நாள் வரைக்கும் we are compared to the mud. நீங்களும் நானும் வெறும் மண்ணு. நம்ம வீட்டில் கோவத்தில் திட்டுவோம் ஒருத்தரை பார்த்து, உன் தலையில் என்ன களிமண் இருக்குதா, கொஞ்சம் யோசிக்க மாட்டியா, கொஞ்சம் பார்க்க மாட்டியா, கொஞ்சம் சிந்திக்க மாட்டியா, மண்டையில் என்ன களிமண் இருக்குதான்னு திட்டுவாங்க பெரியவங்க சின்னவங்கள. இல்லை ஒருத்தருக்கு சாட்டி பேசுவாங்க, உன் மைண்டில் என்ன இருக்குது, உன் மனசில் உன் தலையில் என்ன இருக்குது, களிமண்ணாக இருக்குதுன்னுவாங்க. உண்மையாகவே நீங்களும் நானும் களிமண்ணினாலே உருவாக்கப்பட்டோம். ஆனால் மண்ணுக்குள் உயிர் தந்த, அந்த வார்த்தையை இப்போ முக்கியப்படுத்துகிறேன், மனுஷன். அந்த 7ஆம் வசனத்திலே மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை நாசிலே ஊதினான், நானே உயிர் தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன். அந்த வார்த்தையை இந்த ஆதியாகமம் 2:7 கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க. அதில் எவ்வளோ உள் கருத்து அடங்கியிருக்கு. ஐ ஆம் த ரிசரக்ஷன் அண்ட் லைஃப், நான் தான் ஜீவனுள்ள ஒரு உயிர்ப்பிக்கிற ஆவியை நான் கொடுக்கிறேன். யாருக்கு ஏற்கனவே கொடுத்தேன்? ஆதாமுக்கு கொடுத்தேன். அதான் மண்ணுக்குள் உயிர் தந்த லைஃப். நீங்களும் நானும் வெறும் மண். இந்த உயிர் தெழுந்த நாளிலே மண்ணாகிய சரீரத்தில், மண்ணாகிய இந்த மட்பாண்டத்தில் தேவன் நமக்கு உயிர் தெழுதலின் ஜீவனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆதாமுக்கு கொடுத்த ஜீவனுக்கும் நமக்கு கொடுத்த ஜீவனுக்கு சற்று வித்தியாசம் இருக்குது. அவன் தேவனோடு இருக்கும்படியான ஒரு ஜீவன், அதை அவன் இழந்து விட்டான். ஆனால் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து மறுபடியும் ஐ ஆம் த லைஃப் அண்ட் ஐ ஆம் த ரிசரக்ஷன் அண்ட் லைஃப், நான் உயிர் தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்ற தேவன் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஜீவன் லைஃப். என்ன லைஃப்? நல்லா வசதியாக சாப்பிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணி நீட்டாக வர்றதில்லை. நமக்கு ஒரு இட்டர்னல் லைஃப்,
உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் அந்த அந்த மண்ணை யோசித்து பாருங்க. ஒன்னுத்துக்கு உதவாத மண், குட் ஃபார் நத்திங். இந்த ரோட்ல நம்ம எவ்வளோ மண்ணை பார்க்குறோம். ரோட்லேயும், பிளாட்ஃபார்ம்லேயும், வீட்டு பக்கத்துலேயும், கார்டன்லேயும், போகிற இடம்லாம் we are seeing lot of mud. அநேக மணல்கள், வித்தியாசப்பட்ட மணல்கள். அதுபோல வித்தியாசப்பட்ட ஒரு மனுஷனை தேவன் அவனுக்குள்ளே உயிர்த்தெழுதலின் ஜீவனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை நீங்களும் நானும் நம்பி விசுவாசிக்க வேண்டும். ஆதாம் அதை இழந்தான். ஆனால் கிருபையின் காலத்திலே கர்த்தர் நமக்கு ஆஃப்டர் இஸ் ரிசரக்ஷன் அவர் அந்த உயிர்த்தெழுதலின் ஜீவனை நமக்கு உட்புகுத்தி இருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் நன்றாக விசுவாசிக்க வேண்டும். நல்லா காய்ந்து போன ட்ரையா இருக்கிற மண்ணை தேவன் உருவாக்கி ஒரு லைஃபை கொடுத்தார், ஒரு ஜீவனை கொடுத்தார். அதுதான் இந்த பாயிண்ட். ஐ ஆம் த ரிசரக்ஷன் அண்ட் லைஃப். ஆதாம் இழந்தான், ஆனால் நமக்கோ தேவன் உயிர்த்தெழுதலின் வல்லமை அல்லது அந்த சுவாசத்தை, ஜீவனை கர்த்தர் நம்ம கொடுத்ததுக்கா கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? இரண்டாவதாக எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் முதல் 5 வசனத்தில் நாம் அதை பார்ப்போமானால், எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம், இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கர்த்தர் கேட்கிறார். அவனீங்கள் அதில் ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. 37:3 முதல் 5 வசனத்தை வாசிக்கலாமா? முதல்ல வாசிங்க. கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் பள்ளத்தாக்கிலே நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. அப்படியே காய்ந்து போன எலும்புகள். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிர் அடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்கு ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிர் அடைவீர்கள். நீங்கள் உலர்ந்த எலும்புகளே என்று சொல்லிட்டு கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அடுத்த வசனம் 5ஆம் வசனத்துல, இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். அவனீங்கள் எல்லாம் டெட் போன்ஸ், அதாவது ட்ரை போன்ஸ். அதாவது இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே இதை கொஞ்சம் வித்தியாசமாக தியானிக்கும்படியான கிருபை. ஐ ஆம் த ரிசரக்ஷன் அண்ட் லைஃப் சொல்லும் பொழுது, நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, எது எது நம்முடைய வாழ்க்கையில், வீட்டிலும் வேலை ஸ்தலத்திலும், கவனியுங்கள், வீட்டிலும் வேலை ஸ்தலத்திலும் நம்முடைய ஊழியத்தின் பாதையிலும் எல்லாமே ட்ரையா இருக்கும். எல்லாமே எப்படி இருக்கும்? உலர்ந்து போயிருக்கும். கேன் திஸ் போன் கெட் அலைவ்? இந்த எலும்புகள் உயிரடையுமா? இது நமக்கு சாத்தியமாகுமா? இது நமக்கு நடக்குமா? இது நமக்கு கிடைக்குமா? இப்படி நான் தவித்து கஷ்டப்பட்டு ஐ எம் ஆல்மோஸ்ட் டெட். இந்த உயிர்த்தெழுந்த நல்ல நாளிலே, இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து, ஐ ஆம் த ரிசரக்ஷன் அண்ட் லைஃப்,
எசேக்கியேலுக்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பள்ளத்தாக்கிலே இருக்கிற எலும்புகளுக்கு எசேக்கியேல் மூலமாக அந்த ட்ரை போன்ஸுக்கு ஜீவனை கொடுத்த அதே இயேசு, அதே தேவன் இன்றைக்கும் உலர்ந்து போய் ட்ரையா இருக்கிற குட் ஃபார் நத்திங், ஒண்ணுமே இல்லையே, இப்படி உலர்ந்து காய்ந்து போய் இருக்கிறதே, இதை வச்சு நான் என்ன செய்யறது? அது அந்த காரியத்திலே உயிர்த்தெழுதலின் வல்லமை உட்பிரவேசித்து காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. அதை நல்லா நம்புங்கள், விசுவாசிங்கள். அந்த எசேக்கியேலை அந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே கர்த்தர் கொண்டு போறார். அதுல ஒரு கேள்வி நல்லா நல்லா கவனி, நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த எலும்பு, உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள், இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். உயிரடைவீர்கள் அப்படியானால் இந்த உயிர் தெழுந்த நாளிலே, உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாளிலே எது எது ரொம்ப ஒண்ணுமே இல்லை, நல்லா தெரியும், நல்லா சாலிட் ஆயிடுச்சு. போன்ஸ் ஆர் வெரி திக் அண்ட் சாலிட், ரொம்ப சாலிடா இருக்குது. இந்த காரியம்லாம் இழகுமா? இதுல இருந்து நமக்கு ஏதாவது ஒரு விமோசனம் கிடைக்குமா? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கர்த்தர் ஏதாவது மாற்றி அமைப்பாரா? கேன் திஸ் போன் கெட் அலைவ்? இந்த எலும்புகள் உயிர் அடையுமா? பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஊழியக்காரன் நான் உங்களை தைரியப்படுத்துகிறேன். உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து, நானே உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து, ஐ ஆம் த ரிசரக்ஷன் அண்ட் லைஃப், நான் உயிர் தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து, அந்த ட்ரையா இருக்கிற, உலர்ந்து போய் இருக்கிற அந்த அந்த சாலிட் மேட்டர், அதாவது நல்லா கவனிங்கள், போன்ஸ் ஆர் வெரி திக் அண்ட் சாலிட். அந்த சாலிட் மேட்டர், இது ஒண்ணுமே யூஸ் இல்லையே, உபயோகப்படுத்த முடியாதே என்று யோசிக்கிற உங்களை பார்த்து இந்த காலை வேளையிலே நம்மை பார்த்து சொல்லுகிறார், உலர்ந்த எலும்புகளே, உலர்ந்து போய் இருக்கிற உங்களுடைய ப்ரேயர் லைஃப் ஆனாலும், உலர்ந்து போய் இருக்கிற உங்களுடைய பைபிள் ரீடிங் ஆனாலும், எல்லாவற்றிலும் அவருடைய உயிர் தெழுந்த வல்லமை கிரியை செய்யும். கேன் திஸ் போன் கெட் அலைவ்? இந்த எலும்புகள் உயிரடையுமா? கண்டிப்பா உயிர் கிடைக்கும். மறுபடியும் கர்த்தர் ரீசைக்கிள் பண்ணி நம்மளை மறுபடியும் ஓட வைப்பார். ஸ்டாக்னன்ட் ஆயிடுச்சு, எல்லாமே அப்படியே ஒரு இடத்துல நிற்கிறது. அந்த எலும்புகள் எல்லாம் பள்ளத்தாக்கில் அப்படியே மொத்தமா கிடக்கிறது. நீங்க அந்த சம்பவத்தெல்லாம் கீழே படிச்சீங்கன்னா எல்லாமே எலும்புகள் எல்லாம் எழும்பி நிற்கிறது. அந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனம் வாசியுங்கள். 6ஆம் வசனம், நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து, கவனிங்கள், டெட் ஒன், சாலிட் ஒன், மரித்து போன அந்த எலும்புகள் உலர்ந்த எலும்பு எல்லாம் இருக்கும் பொழுது, நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து. அப்படியானால் அந்த டெட் போன்ஸ், சாலிட் போன்ஸுக்கு என்னென்ன தேவை அதெல்லாம் யோசிங்க. எது எது தேவை? நரம்பு தேவை, மாம்சம் தேவை, தோல் தேவை. இதெல்லாம் இருந்தாதான் ஒரு பாடி ஸ்ட்ரக்சரா தெரியும். அது போல எது எது எல்லாம் சொல்லிட்டு உங்களில் ஆவிக்கு கட்டளையிடுவேன் என்று சொல்லிட்டு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் உயிரடைவீர்கள். ஹல்லேலூயா. Can this bone alive?
இந்த எலும்புகள் உயிரடையுமா? ஆமென். இந்த நாளிலே, உயிர்த்தெழுந்த நாளிலே, ஐ ஆம் த ரிசரக்ஷன் அண்ட் லைஃப், நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து ஆமென். எதை எதை சேர்க்கணும்னு தெரியும். அந்த டெட் போன்ஸுக்கு என்னென்ன தேவை, மரித்து வேண்டாம், இனிமே இது நமக்கு உபயோகப்படாது, தேவையில்லை, தூக்கி கடாசிடலாம், தூக்கி போட்டுடலாம், எங்கேயாவது வச்சிடலாம், யாராவது எடுத்துட்டு போட்டோம், எது வேணா செய்யட்டும், ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் என்று நம்ம சொல்லுவோம், வீட்டில் பேசுவோம். அந்த காரியத்துக்கு தேவன் மறுபடியும் ஒரு உயிர்ப்பிப்பை கொடுத்து, உயிரை கொடுத்து அதை இயங்க பண்ணுவார், நடக்க பண்ணுவார். அதான் நீங்க நன்றாக, ஐ ஆம் த ரிசரக்ஷன் அண்ட் லைஃப், நான் உயிர் தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் அந்த சாலிட் போன்ஸ், ட்ரை போன்ஸ், அதுக்கெல்லாம் வேண்டிய உயிரை கொடுத்து, எப்படி ஒரு அந்த எலும்புக்கு உயிர் கொடுத்தாரோ, உங்களுடைய காரியத்துக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தேவனுடைய ஊழியக்காரனாக நான் சொல்வேன், ஆனால் உங்களுடைய காரியத்தை கர்த்தர் உயிர்ப்பிக்க பண்ணுவாராக. அல்லேலூயா. அதை நன்றாக நீங்கள் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவதாக, எண்ணாகமத்தின் புஸ்தகம் நம்பர்ஸ் 17 5ஆம் வசனம் வாசிங்க. 17:5. அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும், இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார். மறுபடியும் வாசியுங்கள். அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும், இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார். 10ஆம் வசனம் வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆரோனின் கோல் அந்த கலகக்காரருக்கு விரோதமான அடையாளமாகும் பொருட்டு அதை திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு முன்னே கொண்டு போய் வை. இப்படி அவர்கள் எனக்கு விரோதமாய் அதை திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு முன்னே கொண்டு போய் வை. இப்படி அவர்கள் எனக்கு விரோதமாய் முறுமுறுப்பதை ஒழிய பண்ணுவாய், அப்பொழுது அவர்கள் சாக மாட்டார்கள் என்றார். முதல் 2ஆம் வசனம் வாசியுங்கள். 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரரோடு பேசி அவர்கள் பிதாக்களின் வம்சங்களாகிய ஒவ்வொரு வம்சத்தினுடைய பிரபுகளினிடத்தில் ஒவ்வொரு கோலாக 12 கோலை வாங்கி அவனவன் கோலில் அவனவன் பேரை எழுதுவாயாக. போதும், கவனியுங்கள். இஸ்ரவேல் சபைக்குள்ளே, சபையாருக்குள்ளே பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான பிரச்சனைகள் வந்தது. அப்போ தேவன் அந்த இடத்துல ஒரு காரியத்தை, ஒரு டெமான்ஸ்ட்ரேட், காட் டெமான்ஸ்ட்ரேட்டட் சர்டன் திங்ஸ், ஒரு சில காரியத்தை அவர் பிரகடனம் பண்ணி, நடைமுறையிலே எப்படி ஒரு சயின்ஸ் லேபில் என்ன நடக்குதோ அது போல வனாந்தரத்திலே ஜனங்கள் மத்தியிலே ஒரு காரியத்தை செய்கிறார். 12 கோல்களை கொண்டு வாருங்கள், ஒவ்வொரு கோத்திரத்துடைய பேரை எழுதி கொண்டாங்க. அப்பொழுது அந்த 5ஆம் வசனம் மறுபடியும் வாசியுங்கள். அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும், நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும் என்றால் அந்த கோல் மறுபடியும் உயிர் பெற்றது. ஆமென், ஆமென். நல்ல கவனிங்கள். இது ஓல்ட் டெஸ்டமென்ட் கான்டெக்ஸ்டா இருந்தாலும் அந்த லைஃப், ஐ ஆம் த ரிசரக்ஷன் அண்ட் லைஃப், நானே உயிர் தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து அந்த 12 இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே அந்த 12 கோத்திரத்தை 12 கோலை கொண்டாந்து வைக்கிறாங்க. ஆரோனுடைய கோல் மட்டும் பட்டிங், துளிர் விட்டு எழும்புது. இந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறனுடைய கோல் துளிர்க்கும், நான் தெரிந்து கொள்ளுகிறனுடைய கோல் துளிர்க்கும். அல்லேலூயா. இந்த உயிர் தெழுந்த நாளிலே நீங்களும் நானும் நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும். கர்த்தாவே, இங்கே எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் சபையாருக்குள்ளே, தன்னுடைய கூட்டத்துக்குள்ளே
தங்களுடைய குடும்பத்துக்குள்ளே, தங்களுடைய இன ஜனங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சபையார், அதாவது இஸ்ரேல் கோத்திரத்தார் ஆங்காங்கே எல்லா இடங்களிலும் வனாந்தரத்திலே பரம்பி காணப்பட்டார்கள். முறுமுறுப்பும் அவருடைய கஷ்டமும் நஷ்டத்தை எல்லாம் பேசி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் கர்த்தர் அந்த குழப்பத்தை நீக்குவதற்கு எல்லாரும் நீங்க உங்களுடைய கோலை கொண்டாந்து வைங்கன்றாரு. அப்பொழுது ஆரோனுடைய கோல் மட்டும் துளிர்த்தது. நல்லா யோசிங்க, யாருடைய கோல்? ஆரோனுடைய கோல். இன்னைக்கு நீங்களும் நானும் தனியாகவோ குடும்பத்திலோ among the friends within the church limit among the believers அல்லது எங்கேயாவது நம்ம ஏதாவது பேசி ரொம்ப டென்ஷனா இருப்போம். நல்லா யோசியுங்கள். இது ஒரு சிலருக்கு கர்த்தர் உங்களோடு நேரடியாக பேசுகிற வார்த்தை. இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே, உலகமெங்கும் கொண்டாடப்படுகிற இந்த நாளிலே, எப்படி ஆரோனுடைய கோல் துளிர்த்ததோ, அந்த கோல்ல எந்த விதமான ஒரு மரத்தை வெட்டி மரத்தை கொண்டாந்து வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் டெட், அது ஒண்ணுமே இல்லை. அந்த கோல், அந்த மரத்தை வெட்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது வளராது. ஆனால் இனிமே ஒண்ணுமே இல்லை, இனிமே நடக்காது, இனி ஒன்றுமே இல்லை, இதுதான் என்னுடைய டெட் என்று சொல்லுகிற அந்த காலகட்டத்தில் மறுபடியும் அந்த கோல் துளிர்த்தது. அப்படியானால் உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன், ஐ எம் த ரிசரக்ஷன் அண்ட் லைஃப், ஜீவனமாய் இருக்கிறேன் என்று அந்த சொன்ன அந்த தேவன் அந்த கோலை உயிர்ப்பித்தாரா இல்லையா? யாருடைய கோல் அது? லேவி கோத்திரத்தில் உள்ள ஆரோனுடைய கோல். ஆரோனுடைய கோல். உங்க கையில எது எது நடக்காதுன்னு நீங்க வச்சிருப்பீங்க, வீட்டுல வச்சிருப்பீங்க, பீரோல வச்சிருப்பீங்க. சரி, யாரும் அதை சட்டம் பண்ணல, எதுவுமே நடக்காது, அப்படி ஒரு போல ஒரு மாதிரி லெத்தார்ஜிக்கா விட்டுருவாங்க எல்லாத்தையும். அதை தேவன் உயிர்ப்பிக்க பண்ணுவார். ஆரோனுடைய கோல் துளிர்த்தது. அப்படியானால் அதை போய் மண்ணில் நடல, அதுக்கு தண்ணி ஊத்தல, அதுக்கு எந்த விதமான இன்கிரீடியன்ஸ், எந்த விதமான ஒரு ஃபெர்டைல் ஒரு உரம் போட்டு, ஃபெர்டிலைசர் அந்த உரம்லாம் போட்டு வைக்கல. சாதாரண அந்த 12 கோலை கொண்டாந்து வைக்கிறாங்க. அந்த இடத்துல ஆரோனுடைய கோல் மட்டும் துளிர்த்தது. உங்களுடைய லைஃப், என்னுடைய ஜீவன், என்னுடைய ஜீவியம் முழுவதும் உயிர்த்தெழுந்த இயேசுவோடு ஐக்கியமாய் இருக்குமானால் ஆரோனுடைய கோல் துளிர்த்தது போல உங்களுடைய காரியங்களை கர்த்தர் துளிர்விட பண்ணுவார். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே யோசியுங்கள். ஓல்ட் டெஸ்டமெண்ட் சம்பவம் தான் இது, நியூ டெஸ்டமெண்ட் இல்லை. எல்லாரும் பொதுவாக நியூ டெஸ்டமெண்ட்டுக்குள்ளேயே உயிர்த்தெழுந்த இயேசுக்குள்ளேயே அது பேசுவாங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. நான் சற்று வேறு விதமாக யோசித்தேன். அந்த கோல் சாதாரண மரத்திலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட மரத்துண்டு, அது துளிர்த்தது போல. துளிர் விட்டதுன்னா ஏதோ ஒரு வல்லம் அதுக்குள்ள கிரியை செய்தது. அந்த 12 கோத்திரத்திலே 12 கோல் கர்த்தர் இப்படி நீட்டா எல்லாம் அடுக்கி வச்சிருப்பாருன்னு, these are all my imagination. அதுல ஒரே ஒரு கோல் மட்டும் அப்படியே துளிர் விட்டு எழும்பினது. அது போல உங்களுடைய லைஃப்ல இஃப் யூ அக்வெண்ட் வித் காட், தேவனோடு ஐக்கியத்தோடு அவரோடு சம்பாஷித்து கொண்டு, ஜெபித்து கொண்டு, யோசித்து கொண்டு, இஃப் யூ ஆல்வேஸ் அக்வெண்ட் வித், அவரோடு பழகி, யோபுல ஒரு வசனம் இருக்கு, நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும். தேவனோடு உள்ள பழக்கத்திலே நாம் இருப்போமானால் உங்களுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆரோனுடைய கோல் எப்படி ஒரு ரீலைஃப் மறுபடியும் துளிர்த்ததோ, அது போல உங்களுடைய காரியத்தில், வீட்டு காரியமோ, உங்களுடைய ஃபைனான்ஸ் மேட்டரோ, உங்களுடைய பர்சனல் மேட்டரோ, உங்களுடைய ஃபேமிலி மேட்டரோ, உங்களுடைய மினிஸ்ட்ரி ஆக்டிவிட்டியோ, எல்லாவற்றையும் கர்த்தர் துளிர்விட பண்ணுவார்.
அதை நன்றாக நம்புங்கள். இந்த உயிர் தெழுந்த நாளில் ஐ ஆம் த ரிசரக்ஷன் அண்ட் லைஃப். அதுபோல அந்த கோலுக்கு சாதாரண மரத்திலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட அந்த ராட், ஏரன்ஸ் ராட், அந்த ஆரோனுடைய கோல் துளிர் விட்டது போல உங்களுடைய காரியங்களை கர்த்தர் மறுபடியும் துளிர்விட பண்ணுவாராக. நான்காவதாக வாசிக்கலாம், ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசியுங்கள். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். மெதுவா வாசியுங்கள். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, கேளுங்க 11 வாசிங்க மறுபடியும். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயது உள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றார். நீங்கள் 2 பேரும் வயசானவங்க. ஆபிரகாமும் நகைத்துன்னு ஒரு வசனம் இருக்கு. ஆபிரகாமும் நகைத்து, அடுத்தது முகங்குப்புற விழுந்து நகைக்கிறான். வாசியுங்கள். அப்பொழுது 13, அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியா இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். அவனிகள் 2 பேரும் நகைத்து 2 பேரும் சிரிக்கிறாங்க. ஏதாவது நடக்குமா? ஆனால் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? இது எங்க நடக்குது? வித்தின் த பாடி, வித்தின் த மைண்ட் அண்ட் சோல், வித்தின் த பாடி, சரீரத்துக்குள்ளே வயிற்று பகுதியிலே ஒரு 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 உயிர் கொடுக்கிற சம்பவம். ஐ ஆம் த ரிசரக்ஷன் அண்ட் லைஃப். அந்த வசனத்தை, இயேசு சொன்ன வார்த்தைய சாராளுக்குள்ளே அதை உயிர்ப்பிக்க பண்ணினார். ஆபிரகாமுக்குள்ளே உயிர்ப்பிக்க பண்ணினார். அப்படியானால் உங்களுடைய ஃபேமிலி லைஃப்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எது எது ஒரு டார்க்னஸ் ஆக, எது எது வெற்றிடமாய் இருக்கிறதோ எல்லாவற்றையும் கர்த்தர் மறுபடியும் உயிர்ப்பிப்பாராக. இதை நான் நம்புங்கள், விசுவாசியுங்கள். ஐ ஆம் த ரிசரக்ஷன் அண்ட் லைஃப். அது ரெண்டு வார்த்தை டுகெதர். எப்படி தண்டவாளம் எப்படி இருக்கிறதோ அது போல ஐ ஆம் த ரிசரக்ஷன் அண்ட் லைஃப். அந்த தேவன், அந்த இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அவளுடைய சாராளுடைய வயிற்றுக்குள்ளே கிரியை செய்தார். அதான் என்னுடைய குறிப்பு. அங்க ஒரு லைஃப் கிடைக்குது. என்ன லைஃப்? ஒரு உயிர்ப்பிக்கிற ஒரு சூழ்நிலை கிடைக்கிறது. ஆனாலே நடக்காது, கிடைக்காது, முடியாது, வராது என்ற காரியத்தை கர்த்தர் மறுபடியும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவாராக. கடைசியாக 5வதாக வாசிக்கலாம், யோவான் 13ஆம் அதிகாரம். யோவான் 13ஆம் அதிகாரம் 39 வாசியுங்கள். யோவான் 13ஆம் அதிகாரம் 39 வாசியுங்கள். 38. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்காக உன் ஜீவனையும் கொடுப்பாயோ? சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாக உனக்கு சொல்லுகிறேன் என்றார். 39 வாசிங்க மறுபடியும். 38 வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்காக உன் ஜீவனையும் கொடுப்பாயோ? சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். சேவல் கூறு முன்னே 3 தரம் மறுதலிப்பாய். அப்படியானால் இயேசு சொன்ன இந்த வார்த்தை சற்று யோசித்து பாருங்கள். அங்கே 3ஆம் வசனம் வாசிங்கள். 13ஆம் அதிகாரம் 3வது வசனம். நம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும், தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்துக்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு
பின்பு பாத்திரத்தை தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினாலே துடைக்கவும் தொடங்கினார். கவனிங்கள், இத 13ஆம் அதிகாரம் முழுவதும் வீட்டில் போய் வாசித்தீங்கன்னா அந்த இடத்துல இயேசுக்குள்ளே இருக்கிற அந்த வல்லமை குறித்து அது என்னென்ன மாடல், எதையெல்லாம் நான் போன பிறகு செய்யணும்னு எல்லாவற்றையும் அவர் சொல்லார். அந்த வசனம் ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு வசனமும் ரொம்ப முக்கியமான வசனம். 23ஆம் வசனம் வாசியுங்கள். 23. அந்த சமயத்தில் அவருடைய சீஷரிலே இயேசுவுக்கு அன்பானவனாய் இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். அப்படியானால் அவரோடு நீங்கள் ஐக்கியமாய் இருக்கும் பொழுதுதான் இப்படிப்பட்ட சில காரியங்கள் நடக்கும். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை குறித்து நான் பேசும் பொழுது நன்றாக விளங்கிக்கொள்ள, இயேசுனுடைய அந்த உயிர்த்தெழுந்த I am the life and resurrection and life ன்னு சொல்லும் பொழுது இதெல்லாம் அவர் பிஃபோர் crucifixion, பிஃபோர் அந்த ரிசரக்ஷன் சொன்ன வார்த்தைகளையாக நான் தியானித்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே உள்ள வசனத்தை எடுத்து எப்படியெல்லாம் நடந்தது. எஸ், ஐ ஆம் த ரிசரக்ஷன் அண்ட் லைஃப்னு சொல்லும் பொழுது நாயினூர் வாசலிலே ஒரு வாலிபனை எழுப்புறாரா இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்கள். அந்த கேட் ஆஃப் நெயின், நாயினூர் வாசல்ல அந்த பாடையை தொட்டு உடனே அந்த வாலிபன் சுகமா இல்ல உயிரோடு எழும்புகிறான். லூக்கா சுவிசேஷத்திலையும் இருக்கிறது, மற்ற சுவிசேஷங்களையும் காணப்படுகிறது. அந்த கிராமத்துக்கு அந்த நாயினூர் வாசல்ல என்ட்ரன்ஸ்ல உயிரோடு எழும்புகிறான். ஐ ஆம் த ரிசரக்ஷன் அண்ட் லைஃப்னு சொல்லும் பொழுது நாயினூர் பட்டணம் வழியாக வருகிற, முடியுமானால் இடத்துல வாசிக்கலாம், முடிந்தால் வாசியுங்கள். நாயினூர் பட்டணத்தின் வழியாக வாசல், அந்த பட்டணத்தின் வாசலிலே வரும்பொழுது 2 ப்ரொசஷன் வருது. ஒன்று ஃபியூனரல் ப்ரொசஷன், இன்னொன்று ஜீசஸ் ப்ரொசஷன். 2 ஊர்வலம், ஒன்று மரண ஊர்வலம், இன்னொன்று இயேசு வருகிற ஊர்வலம் வந்து கொண்டு இருக்கு. 2 ஊர்வலம் ஒன்றாக ஒன்று சந்திக்கும் பொழுது இயேசு அந்த நாயினூர் வாசலே பாடை தொட்டார். He touched, இங்கிலீஷ் பைபிள், அவர் பாடை தொட்டார். உடனே அவன் எழும்புகிறான், மரித்தவன் எழும்புகிறான். ஐ ஆம் த ரிசரக்ஷன் அண்ட் லைஃப் என்று சொல்லும் பொழுது இதெல்லாம் அவர் டெமான்ஸ்ட்ரேட்டட், செய்து காட்டினார். அதான் என்னுடைய குறிப்பு, ஆழமான குறிப்பாதான். என்னுடைய ஆழமான குறிப்பு என்னன்னா, அவர் செய்து காட்டினார். நாயினூர் வாசலிலே டெமான்ஸ்ட்ரேட்டட் அபவுட் த ரிசரக்ஷன் அண்ட் லைஃப். அன்பான கர்த்தருடைய பிள்ளை, 5 காரியத்தை நான் முக்கியப்படுத்துகிறேன். அதனால்தான் பேதுருவை பார்த்து, நீ எல்லாம் பார்த்திருக்கிற, நீ என்னை மறுதளிப்பியா மறுதளிக்க மாட்டேயாங்க. அவன் மறுதளிக்கிறான் பயத்தினால. அந்த சப்ஜெக்டுக்குள்ள நான் போக விரும்பவில்லை. ஆனாலும் இந்த 5 காரியத்தை நன்றாக யோசியுங்கள். முதலாவது குறிப்பை நான் முக்கியப்படுத்துகிறேன். மண்ணுக்குள் உயிர் தழுந்த கர்த்தர், எலும்புக்குள் உயிர் தந்த கர்த்தர், கோலுக்குள் உயிர் தந்த கர்த்தர், வயிற்றுக்குள் உயிர் தந்த கர்த்தர். 2வது, சரீரத்தை தொட்டு உயிர் கொடுத்த கர்த்தர். He touched the boy. அந்த நாயினூர் வாசலே அவர் பாடை தொட்டார். அவனை கூட தொடர், He touched, அந்த காஃபினை தொடர, அந்த பாடை தொட்ட உடனே அந்த வாலிபன் எழும்புகிறான். அதனாலே இந்த உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை உலகம் முழுவதும் கொண்டாடுகிற இந்த நல்ல நாளிலே ஐ ஆம் த ரிசரக்ஷன் அண்ட் லைஃப் சொல்லும் பொழுது 5 குறிப்பை சற்று யோசியுங்கள். கர்த்ததாமே வேண்டிய கிருபையும் சமாதானத்தை கொடுத்து எப்படியெல்லாம் நம்மை உயிரடை செய்ய வேண்டுமோ, கேன் திஸ் போன் கெட் அலைவ், இந்த எலும்புகள் உயிரடையுமா, இந்த காரியம் இந்த கோல்ல உயிர் துளிர் விட்டது போல
இப்படியெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நடக்குமா? இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே, இந்த வருகிற மாதத்திலும் சரி, வரும் நாட்களிலும் எப்படியாகிலும் சில காரியங்களை கர்த்தர் மாற்றி அமைப்பார். அதை நம்புங்கள். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நம்மளோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவாராக. ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. அன்பின் பிதாவே, இந்த உயிர்த்தெழுந்த நல்ல நாளிலே, உலகம் முழுவதும் கொண்டாடுகிற இந்த நாளிலே, சம்பவம் முக்கியம் நாளை காட்டிலும் நீர் இதை ஏற்படுத்தி இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே ஜனங்கள் எல்லாரும் கண்டு விசுவாசித்தது போல, அதாவே அந்த மண்ணுக்கும் எலும்புக்கும் கோலுக்கும் வயிற்றிலும் அதாவே பாடையிலும் நீ தொட்டு சில காரியங்கள் உயிர்ப்பித்தது போல எங்களுடைய வாழ்க்கையில் இதை பார்த்து கேட்டு கொண்டிருக்கிற யாரானாலும் எல்லாருடைய வாழ்க்கையிலே எதை எதை உயிர் கொடுக்க வேண்டுமோ உயிர் கொடுத்து பிதா குமாரன் பசுத்தாவின் நாமத்தினாலே காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென், ஆமென்.